உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. முதலில் மாத்தி யோசிச்சேங்க. மா நெருக்க நடவு செய்த விவசாயி. சி அடைக்கலம் தரும் செய்திகள். நான் வந்து ஆரம்பத்தில் வந்து நான் 10வது படிச்சிருக்கேன். 10வது படித்ததுக்கப்புறம் நாங்கள் பரம்பரையாகவே நாங்கள் விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் எனக்கு படிச்சுட்டு வேலைக்கு போகணும்னு தோணல, விவசாயம் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் நான் ஆரம்ப காலத்தில் நெல் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தேன். நெல் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்த காலத்துலேயே என் நண்பர் ஒருத்தர் பக்கத்தில் இருந்தார். அவர் கொஞ்சம் கண் விட்டு நடவு செஞ்சுருந்தார். நான் இதாக தான் அவரை பார்க்க போயிருந்தேன். அப்போ அவர் சொன்னார், மாதிரி தோட்டக்கலைத்துறை மூலியமாக நீ போனீங்கன்னாக்கா நீனு கொஞ்சம் மாங்கன்று வாங்கி வச்சு நடவு பண்ணினாக்கா ஏதாவது நீங்கள் கொஞ்சம் நல்லா பயனடையலாம்னு சொல்லி அவர் சொன்னார். அதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும்னு கேட்டாக்க, நான் தோட்டக்கலைத்துறையை போய் நான் அழுகினேன். தோட்டக்கலைத்துறை போய் அழுகினதுக்கப்புறம் அவங்க வந்து என்னென்ன செய்யணுங்கிற மெத்தேடாக சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க சொன்னாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து இடத்த வந்து ஃபீல்டை வந்து பார்த்தாங்க. ஃபீல்டை வந்து பார்த்ததுக்கப்புறம் வளத்துறை கட்டைக்கு பனைக்குடி போனாங்க. 1,000 ஹெக்டேர் இடம் இருந்துச்சு. அந்த 1,000 ஹெக்டேருக்கு வந்து 500 மாங்கன்று கொடுத்தாங்க. அந்த 500 மாங்கன்று வந்து இடத்த சமம் செஞ்சு நடவு செஞ்சேன். நடவு செஞ்சதுக்கப்புறம் மானியத்தில் மண்புழு உரம் கொடுத்தாங்க. அது இல்லாமல் சில மற்ற உரங்களும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மானியத்தில் மருந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் அப்போ ஆரம்பத்தில் என்ன செஞ்சேன்னு கேட்டாக்க, வாய்க்கால் விட்டு தண்ணி பாய்ச்சிக்கிருந்தேன். வாய்க்கால் விட்டு தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது தண்ணி ரொம்ப பற்றாக்குறை, ரொம்ப வேஸ்ட் ஆகிருந்துச்சு. அப்புறம் தோட்டக்கலைத்துறை போய் ஆனதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டாக்க, சொட்டு நீர் பாசனம்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்தாங்க. அப்புறம் சொட்டு நீர் பாசனம் போட்டேன். சொட்டு நீர் பாசனம் மானியத்தில் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தண்ணி நிறைய வேஸ்ட் ஆக வேண்டியது இப்போ வந்து தண்ணி ரொம்ப மிச்சமாக இருக்குது. எனக்கு தண்ணி வேஸ்ட் ஆக போகிறது கிடையாது. நடவு நட்டு 2 வருஷம், 3வது வருஷம் 2 வருஷம் வந்து கண்ணுகளுக்கு பூவெல்லாம் ஒடிச்சுட சொல்லிட்டாங்க, கண் பெருசாகனு சொல்லி. இது இந்த வருஷம் 3வது வருஷம். 3வது வருஷம் எனக்கு நிறைய காய்கள் காய்ச்சி, நான் சொந்தமாக மளிகை கடை வச்சுருக்கனால காய்களை பறித்து கொண்டு போய் கடையில் போட்டு வியாபாரம் பண்ணேன். எனக்கு நிறைய நல்லா லாபம் கிடைச்சி. 1,000 ஹெக்டேரில் வந்து நடவு செய்கிறது வந்து 100 கன்று தான் செய்யணும். ஆனால் நாங்கள் வந்து நெருக்க நடவு செஞ்சுருக்கோம். நெருக்க நடவு வந்து 500 கன்று செஞ்சுருக்கோம். அப்படிங்கிறப்ப நம்ம வந்து 100 கன்றில் சம்பாதிக்க வேண்டியது நம்ம 500 கன்றில் சம்பாதிக்கலாம். லாபம் கூட சம்பாதிக்கலாம். நாங்கள் ஆரம்பத்தில் இந்த மண்ணை வந்து தோட்டக்காலத்துலேருந்து எங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கும்போது 3க்கு 3 குழி வெட்ட சொன்னாங்க. ஆரம்பத்தில் 3க்கு 3 குழி வெட்டி அதை ஒரு 3 மாதம் அந்த மண்ணை ஆற போட்டிருந்தோம். அந்த குழியில் ஆறப்பட்டதுக்கப்புறம் அதில் செம்மண், மணல், மக்கின குப்பை இது 3 கலந்து லேசாக மூடிட்டு அதுக்கப்புறம் நடவு வச்சு செஞ்சோம். தேசிய தோட்டக்கலைத்துறை மூலியமாக தான் இந்த நடவு எல்லாமே கண்ணெல்லாம் கொடுத்தாங்க. அது மூலியமாக தான் நாங்கள் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து என்றது பங்கனமல்லி, செந்தூரம், பெங்களூரா இந்த கன்றுகள் என்கிட்ட இருக்குது. நீளம் இந்த மாதிரி கன்றுகளும் நல்லா இருக்குது. நான் ஆரம்பத்திலே நெல் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது லாபங்கள் ரொம்ப கம்மியாக தான் கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் விவசாயம் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் லாபங்கள் நிறையவே அடைஞ்சிக்கிட்டு இருக்கேன். அது மாதிரி நான் பெற்ற லாபம் எல்லோரும் நீங்களும் இது மாதிரி பண்ணணும்னா இது மாதிரி மாங்கன்றுகள் நிறையா வாங்கி நட்டு இது மாதிரி லாபம் பண்ணணும்னு என்னோட ஆசை. குறைந்த நீரை பயன்படுத்தி, குறைந்த இடுபொருட்களை பயன்படுத்தி, குறைந்த செலவில் அதிக மகசூல் பெறுவது தான் இந்த செம்மை நெல் சாகுபடி முறைகள். இந்த செம்மை நெல் சாகுபடி முறையில் விதை தூவுதல், நாற்று நடுதல், நடவு செய்தல் மற்றும் களை எடுத்தல், உரமிடுதல், பாசன முறைகள் இவையெல்லாமே பின்பற்றப்பட்டு வருகின்றது. அது மட்டும் இல்லாமல் சதுர நடவு முறையும் இங்கு பின்பற்றப்பட்டு வருகின்றது. இப்பொழுது செம்மை நெல் சாகுபடி முறைகள் குறித்து திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி தாலுகா ஆயக்குடி RVS வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் தொழில்நுட்ப வல்லுநர் B. இசக்கிராணி அவர்கள் விளக்கம் தருகிறார். இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் இங்கே நெல் வந்து முக்கிய உணவு பயிரில் வந்து முக்கிய உணவு பயிரை வந்து பயிரிட்டு வராங்க.
இங்கே பயிரிடப்படுற முக்கிய ரகங்களாக வந்து நெல்லில் வந்து பார்த்தோன்னா அம்பை 16, ஆடுதுறை 45, கர்நாடக பொன்னி இந்த மாதிரி ரகங்களை வந்து அதிகமாக வந்து இங்கே பயிரிட்டு வராங்க. இங்கே வந்து சாதாரண நெல் விதைப்பும் இருக்குது, ஒற்றை நெல் சாகுபடியும் வந்து இங்கே பயிர் செஞ்சுட்டு வராங்க. இங்கே வந்து அதாவது கார் மற்றும் பிஷான பருவத்தில் வந்து நெல் சாகுபடி அதிக அளவில் இருக்குது. தென்மேற்கு பருவகாற்றால் ஓரளவு மழை வந்து கிடைச்சிருக்கனால இங்கே ஓரளவு தென்காசி கடைநெல் வட்டாரங்களில் வந்து ஓரளவு மழை இருக்கிறதுனால வந்து பயிர் வந்து இங்கே நெல் பயிர் வந்து பயிரிட்டு வராங்க. இங்கே வந்து ஒற்றை நெல் சாகுபடின்னு பார்த்தா, ஏன்னா இப்போ இருக்க சூழ்நிலைக்கு அதாவது முன்னாடி வந்து நெருக்க நட்டு அதிக மகசூலை பெற்றுட்டு வந்தோம். இப்போ வந்து கலக்க நட்டு அதிக அளவு வந்து மகசூலை பெறுங்கன்றதுக்காக இந்த ஒற்றை நெல் சாகுபடியை வந்து தமிழ்நாடு அரசு சரி வேளாண்மை துறையும் சரி அதிக அளவில் வந்து முயற்சிகள் வந்து மேற்கொண்டுட்டு வராங்க. இந்த ஒற்றை நெல் சாகுபடியை பொறுத்த வரைக்கும் வந்து இடுபொருட்கள் வந்து நம்மளுக்கு வந்து குறைவான அளவில், அதாவது விதையிலேருந்து ஆரம்பித்து உரம் தண்ணீர் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து அதாவது என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பயன்படுத்தணும். சிக்கனமாக வந்து செலவு செஞ்சு மகசூல் அதிக அளவில் ஈட்டி வருமானத்தை பெருக்கணுன்றதுக்காக தான் வந்து இந்த தொழில்நுட்பத்தை வந்து விவசாயிகளிடையே பரப்புகிறாங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தா விதைன்னு பார்த்தா வந்து ஏக்கருக்கு வந்து 3 கிலோ விதை அப்படின்றது தான் வந்து இதோட வந்து பரிந்துரைக்கப்பட விதை அளவாக வந்து இதில் இருக்குது. இப்போ இந்த விதை அளவில் வந்து நாற்றாங்கல் அமைச்சது, பாய் நாற்றாங்கல் அமைக்கிறதுன்னு சொல்லி அதாவது அந்த நாற்றாங்கல் அமைக்கிறது வந்து இப்போ இருக்க விவசாயிகளுக்கு வந்து ஓரளவு எல்லாருக்குமே அதாவது ஒற்றை நெல் சாகுபடி வந்து விவசாயிகளுடைய ஓரளவு வந்து பரவி இருக்குது. இப்போ அந்த ஒற்றை நெல் சாகுபடியில் வந்து முக்கிய பிரச்சனையாக வந்து கலை நிர்வாகம் வந்து இருக்குது. இப்போ இந்த பாலை நாற்றாங்கல் போட்டுட்டு அதை வந்து நடுறதுக்கு வந்து இப்போ வந்து விவசாயிகள் வந்து அதாவது பார்த்தா மெக்கனைஸ்ட் டிரான்ஸ்பிளான்டிங், அதாவது இயந்திரம் மூலம் நடவு செய்கிறதும் வந்து இருக்குது, கயிறு பிடிச்சி நடவு செய்கிறதும் இருக்குது. இப்போ பெரிய விவசாயிகள்னு பார்த்தா வந்து அதாவது மெக்கனைஸ்ட் டிரான்ஸ்பிளான்டிங், அதாவது இயந்திரம் மூலம் நடவு செய்கிறது வந்து மேற்கொள்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் குறு மற்றும் சிறு விவசாயிகள் வந்து கயிறு மூலம் வந்து நடவு பண்ணுறாங்க. அதுலேயும் வந்து ஓரளவு வந்து மகசூல் வந்து இருக்குது. அப்போ அப்படி பார்க்கும்போது வந்து இப்போ வேளாண்மை துறையில் வந்து நம்மளுக்கு நடுறதுக்குன்னு வந்து மானியங்கள்லாம் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதாவது ஒற்றை நெல் சாகுபடியை அதிக அளவில் பரப்பணுன்றதுக்காக மானியம்லாம் வந்து கொடுக்குறாங்க. அதாவது ஏக்கருக்கு வந்து 3000 ரூபாய் அந்த லெவலில் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஒற்றை நெல் சாகுபடியில் வந்து என்னென்ன முக்கிய பயன்கள்னு பார்த்தா வந்து பயிருக்கு என்ன பயன் அப்படின்னு பார்த்தா வந்து நம்ம கலை நிர்வாகத்தை வந்து மேற்கொள்ளும் போது மண்ணை வந்து பிரட்டி விடுறதுனால வேர்கள் வளர்ச்சி அதிகமாகுது, காற்றோட்டம் கிடைக்குது, அதிக சிம்புகள் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. இடைவெளி இருக்கிறதுனால வந்து களைகள் வந்து அதாவது களைகள் இருந்தாலும் தெரிஞ்சு அதை வந்து அப்புறப்படுத்துறதுக்கு வந்து வாய்ப்பாக வந்து அமையுது. அதனால் நிறைய சிம்புகள் வெடித்தாலே அதில் வந்து பயிர் வளர்ச்சிக்கும் சரி மகசூலுக்கும் சரி அதிக அளவில் வந்து உறுதுணையாக வந்து இது இருக்கிறதுனால இந்த தொழில்நுட்பம் வந்து சிறந்த தொழில்நுட்பமாக வந்து இதில் இருக்குது. அதுக்கப்புறம் நீர் நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து மறைய நீர் கட்டுறது தான் வந்து முக்கியமான தொழில்நுட்பம். அதாவது நீர் தேக்க வேண்டும் அப்படின்வாங்க. அதாவது இல்லை ஹேர்பின் கிராக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது சிறு மண்ணில் வந்து சிறு வெடிப்புகள் வந்த பிறகு தான், ஏன்னா அப்போ தான் வந்து தண்ணி கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மற்ற பழைய இதில் வந்து நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு தண்ணி கட்டிடுவோம் மொத்தமாக. இங்கே வந்து எப்படின்னா நீர்மறையை தான் தண்ணி கட்டணும் அப்படின்றது வந்து இருக்குது. அதுக்கப்புறம் உர நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து சாதாரண எப்பவும் போல உர நிர்வாகம், அதாவது நம்ம இதில் என்னன்னா தலைச்சத்தை வந்து நம்ம வந்து அதாவது இலை வண்ண அட்டையை பயன்படுத்தி தான் வந்து தலைச்சத்தை வந்து இடணும். ஏன்னா அதிகமாக நம்ம தலைச்சத்தை இட்டாலுமே அந்த தலைச்சத்துக்களோட அளவு வந்து அதிகரித்து அப்போ தலைகளோட அளவு அதிகரித்து பூச்சி மற்றும் நோய் தாக்குதலுக்கு வந்து இது வாய்ப்பாக இருக்கும். அப்போ நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து தலைச்சத்தை இட்டோம் அப்படின்னா பயிருக்கு வந்து பயிரோட வளர்ச்சிக்கு வந்து வாய்ப்பாக வந்து அது அமையும். அதனால் தலைச்சத்தை வந்து முறையான அளவில் இலைவண்ண அட்டையை பயன்படுத்தி இந்த ஒற்றை நெல் சாகுபடியில் வந்து பயிரிடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஜிங்க் சல்ஃபேட் வந்து ஏக்கருக்கு வந்து 25 கிலோ அப்படின்றது வந்து இப்போ போடணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஜிங்க் சல்ஃபேட் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தா வந்து பயிரோட பூச்சி மற்றும் நோய் தாக்குதலுக்கும் சரி பயிரோட சக்திக்கும் வந்து அது வந்து உறுதுணையாக வந்து ஜிங்க் சல்ஃபேட் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கலை நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து அதாவது உருட்டு களையெடுப்பான் இல்லை பல்வரிசை களையெடுப்பானும் வந்து கோனோவீடர் அதை சொல்லுவாங்க. கோனோவீடர்ஸ் இருக்குது. அந்த கோனோவீடரில் வந்து பல்வரிசை களையெடுப்பானும் இருக்குது, ஒரு வரிசை களையெடுப்பானும் வந்து இருக்குது. அப்போ அதில் பார்க்கும்போது வந்து பார்த்தா அதாவது நட்டதுலேருந்து நம்ம மெயின் ஃபீல்டில் நட்டதுலேருந்து 10, 20, 30, 40 4 தடவை வந்து இதில் அதாவது முறையாக 4 தடவை உருட்டினாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மகசூல் வந்து அதிகரிக்கும். களைகளோட அளவு வந்து களைகளோட பெருக்கு வந்து கம்மியாக இருக்கும், குறைவாக இருக்கும் அப்படின்றது வந்து
உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் இப்போ இருக்க விவசாயிகள் வந்து ஒரு 2 வாட்டி 3 வாட்டி தான் இது பண்ணுறாங்க, ஒரு வாட்டி கைகளை எடுக்கிறாங்க. ஆனால் இதுதான் வந்து நடைமுறையாக வந்து இருக்குது. ஆனால் 4 தடவை வந்து கண்டிப்பாக உருட்டினா வந்து கண்டிப்பாக களைகள் வந்து கட்டுப்படுத்தப்படும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி முறையான தொழில்நுட்பங்களை வந்து நம்ம கடைபிடிச்சா வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்குன்னு பார்த்தா 8 to 10 டன் வரைக்கும் நம்ம வந்து எடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி சிறந்த தொழில்நுட்பங்களை வந்து கடைபிடிங்க, நிறைய மகசூலை இடுங்க. சிறந்த முறை வீரிய ரகத்தை வந்து வீரிய ரக நெல்லை வந்து உற்பத்தி செய்யுங்க, அதிக மகசூலை விடுங்க. வேறு ஏதாவது நெல் சாகுபடி இந்த குறித்த தொழில்நுட்பங்களில் வந்து ஏதாவது சந்தேகம் இல்லை ஏதாவது பயிற்சிகள் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ஆர்விஎஸ் வேளாண் அறிவியல் மையத்தை வந்து அணுகி பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.